ஸோ மங்காகரமாக ஓப்பன் பண்ண மார்க்கெட் இன்னைக்கு லெஃப்ட்டு சென்ட்ரு ரைட்டுன்னு போட்டு வச்சு அடிச்சு விட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து நிஃப்டி 2.5% டவுனு, கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் 700 பாயிண்ட் வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. ஸோ வாங்க என்னதான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சில பல டேட்டாஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பிரச்சனை, ஸோ இந்தியன் மார்க்கெட்டுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டே வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான்டா. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ் எக்கனாமி வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம் இண்டிகேட் பண்ணியிருக்குங்க. ஸோ இது எதை பேஸ் பண்ணி இண்டிகேட் பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ யூஎஸ் எக்கனாமி ப்ராப்ளம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணுங்கிறதுக்காக இந்த சாம் ரூல் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சாம் ரூல் வந்து அதில் ஒரு ஒன் ஆஃப் த பேராமீட்டராக வச்சுருக்கக்கூடிய டேட்டா வந்து இந்த லாஸ்ட் வீக் வந்துச்சுங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன டேட்டா வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா. ஸோ இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்து யூஎஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கம்பேர் பண்ணும்போது கடந்த 3 மாதத்தில் மட்டும் அதை வந்து பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்கனாமிக்கலாக வந்து வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா மக்கள் மத்தியில் வேலையே இல்லை, வேலைவாய்ப்புகள் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் டென்ஷன் வந்து அந்த சாம் ரூலுங்கிறது வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ நடக்கக்கூடும், ரெசிஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அந்த இண்டிகேட் பண்ணதுனால ஆக்சுவலாக வந்து அது ஒரு பெரிய பிரளயத்தையே கிளப்பி விட்டுருச்சுங்க. ஸோ இது மட்டும்தான் அந்த யூஎஸில் வந்து பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் எலெக்ஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் ஆஃப் பண்ணியே ஆகணும். ஸோ குறைச்சா மட்டும்தான் இந்த எக்கனாமிக்கல் வீக் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ண முடியும். ஸோ எப்படி ஸ்டேபிள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் ஆஃப் பண்ணால் மட்டும்தான். ஸோ நிறைய பேர் நியூ ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க லோன் எடுக்கிறதுக்கு போவாங்க. அதே மாதிரி வந்து பிஸ்னஸை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் லோன் எடுக்கிறதுக்கு போவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால யாரும் லோன் போகாமல் இருந்தாங்க. ஸோ இப்போ லோன் போகணும் அப்படின்னா அவங்க ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை செப்டம்பரில் கட் ஆஃப் பண்ணணுன்னு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணிடுவாங்கங்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் இந்த லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்லேயே வந்துச்சு. ஸோ செப்டம்பரில் கட் ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த செப்டம்பரில் கட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் அவங்களுக்கு லோன் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கம்மியாகுது. ஸோ தாராளமாக லோனை வாங்கி நம்ம வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணலாங்கிற ஒரு ஹாப்பி நியூஸ். ஆனால் இது வந்து அப்படியே அவங்களோட யூஎஸோடைய பாண்ட் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் நியூஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆஃப் ஆச்சுன்னா அவங்க அந்த பாண்ட் மார்க்கெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும். ஸோ இப்போ இந்த பாண்ட் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் குறையிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு பிரச்சனை இல்லைங்க, ஜப்பானுக்கு தான் பிரச்சனை. ஜப்பானுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜப்பான் வந்து அதிகப்படியான ட்ரெஷரிஸ் வந்து யூஎஸோட ட்ரெஷரிஸ் யார் இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் ட்ரெஷரிஸ் வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஜப்பான் தான். ஆக்சுவலாக வந்து ஜப்பான் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் டாப்பில் இருக்காங்க. நம்பர் 1 பொசிஷனில் அவங்களுடைய ட்ரெஷரிஸ் வச்சுருக்கிறது அவங்க தான். ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சு அப்படின்னா அது அப்படியே டைரெக்டாக அஃபெக்ட் ஆகிறது நம்ம ஜப்பானுக்கு தான். ஸோ நம்ம சம்பேர் அரௌண்ட் எங்கேயோ இருக்கோம். ஸோ ஆனால் இதுக்கும் இந்தியன் எக்கனாமிக்கும் என்ன பிரச்சனைன்னு தானே இடையில கேட்க வரீங்க. வரேன். ஸோ யூஎஸோடைய எக்கனாமிக்கல் ரொம்ப வீக்காக இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணதுனால நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்டர்லிங்க்கு ஜப்பானுக்கு எப்படி வந்துச்சு. ஸோ இப்போ ஜப்பானில் என்ன பிரச்சனை? ஜப்பானில் இந்த பாண்டோட பிரச்சனை மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 16 வருஷமாக இல்லாத இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதனால் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லி உயர்த்திட்டாங்க. ஆக்சுவலாக வந்து 0.1%லேருந்து 0.25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 0.25%ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது நம்ம இங்கே 7%, 8%, 6% அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எங்கேயோ வச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கே அவங்க வந்து 0.25%. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த லெவலுக்கு போய்கிட்டு இருந்ததை இன்ட்ரெஸ்ட்டோடு இப்போ லோன் கொடுக்குற நிலைமைக்கு தள்ளப்பட்டாச்சு. ஸோ இதனால் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, கேரி ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடாலஜி வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன் வாங்கி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ
ஸோ இங்கே வந்து கடன் வாங்கி எப்படி ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் லோன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லைப்பா, லோன் வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கொடுக்கும்போது நம்ம மக்கள் சும்மா இருப்பாங்களா? ஆக்சுவலாக வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத இடத்துல காசை வாங்கி நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு அப்படியே வந்து அவனுக்கு லோனை கொடுத்துட்டோம்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு லாபமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேரி ட்ரேட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அதில் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ என்னென்னா, ஜப்பானில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் வாங்கின லோனுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற நிலைமை ஆகிப்போச்சு. இது மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானுடைய யான் வந்து யூஎஸ் டாலருக்கு அகைன்ஸ்டாக ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ லோனை ரீபேமெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யான் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதிகப்படியான காசை கொடுத்து தான் ரீபேமெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ இப்போது இருக்கக்கூடிய ப்ரெஷர் ஆக்சுவலாக வந்து மார்க்கெட்டில் செல் ஆஃப் பண்ணினா நீங்கள் வந்து லோனை ரீபேமெண்ட் பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு வந்ததுனால அங்கே ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆயிடுச்சு. ஸோ இது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இது இல்லாமல் இன்னும் சில பல பிரச்சனைகள் மார்க்கெட்டுக்கு சாதகமாகிடுச்சு, கீழே விழுகிறதுக்கு. ஆக்சுவலாக வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வேறு. ஸோ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனுங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் இப்போது ஈரானு இஸ்ரேலுன்னு சொல்லிட்டு டேன்னு அவங்க ஒரு பக்கம் அடிச்சுக்கிறதுக்கு ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனும் சேர, இது மட்டும் இல்லாமல் யூஎஸில் எலெக்ஷன். ஸோ யூஎஸோட எலெக்ஷனில் ட்ரம்ப் வருவாங்களா இல்லை இவங்க வருவாங்களாங்கிற ஒரு ப்ரெஷர் ஆல்ரெடி மார்க்கெட்டுக்கு சும்மாவே சொல்ல வேண்டாம். இப்படி மொத்தமாக எல்லா பிரச்சனையும் கொட்டும் போது நம் மக்கள் சும்மா இருப்பாங்களா? இருக்கக்கூடிய எல்லா ப்ரெஷரையும் ஹேண்டில் பண்ணணும், இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுங்க போது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அரசல் புரசல் டென்ஷன் தான். இதனால தான் எல்லா பக்கமும் அடிவாங்க. நம்ம இந்தியன் எக்கனாமியும் இந்தியன் மார்க்கெட்டும் போகிற ஓக்கில் அடிச்சு விட்டு போயிட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு பெரிய ஃபாலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவல் ஃபால் தான். ஆனால் இது வந்து அந்த லெவலுக்கு சொல்லிக்கிற லெவலுக்கான ஃபால் கிடையாது. ஸோ நம்ம வந்து அவ்வளோ டென்ஷன் ஆக வேண்டிய ஃபால் கிடையாது. 15 லட்சம் கோடி லாஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த லாஸை பேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் போய் அந்த லாஸை பேர் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ போய் ஐயோ எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தீங்கன்னா தான் பிரச்சனை. இல்லை, பொறுமையாக வேடிக்கை மட்டும் பார்த்தால் போதும். ஸோ மார்க்கெட்டில் இப்போது காசு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கலாம். நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். பட் கடன் வாங்கி வாங்க வேண்டாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஓவரால் பிரச்சனைங்க. இதனால தான் வந்து மார்க்கெட் வந்து நேற்றுக்கு எல்லா பக்கமும் அடி வாங்கும்போது நம்ம இந்தியன் மார்க்கெட்டையும் ஒரு பக்கம் அப்படியே சும்மா லைட்டாக தட்டி விட்டு போயிட்டாங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட் எக்கனாமிக்கலாக எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இந்தியாவுக்கு கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இன்ஃப்ளேஷன் அது மாதிரி ரெசிஷன் அது மாதிரிலாம் எதுவும் இப்போ வரைக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக வந்து சம்மரைஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்திய எக்கனாமி வீக்காக இருக்க போகுது, வீக்காக கூட போகுது அப்படிங்கிற ஒரு இண்டிகேட் பண்ணதுனால ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த டென்ஷன் மட்டும் இல்லாமல் ஜப்பானில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கேரி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கு. ஸோ லோனை வந்து ரீபேமெண்ட் பண்ண வேண்டியது சுச்சுவேஷன். அது மட்டும் இல்லாமல் டாலருக்கு அகெயின்ஸ்டாக யான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதனால் வந்து அவங்க அதிகப்படியான காசை வந்து பே பண்ணுற சுச்சுவேஷன். அதனால் அது ஒரு டென்ஷன் ஆகி அவங்க வந்து மார்க்கெட்டில் ஃபுல்லாக வைண்ட் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஒரு பக்கம் நான் பெருசா நீ பெருசான்னு அடிச்சுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஓவரால் பிரச்சனைங்க. ஸோ இந்த பிரச்சனையால தான் மார்க்கெட் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக ஷார்ட் அவுட் ஆயிரும். செப்டம்பர்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அதனால் வேடிக்கை பார்க்கறதுக்கு நல்ல ஒரு நேரம். அதே மாதிரி மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நல்ல நேரம். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பொறுமையாக அப்படியே வெயிட் பண்ணலாம். ஆப்ஷன்ஸோ இல்லை ஃபியூச்சர்ஸோ ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தான் ஹியூஜ் பிரச்சனை. ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி மார்க்கெட் பேஸ் பண்ண அப்டேட்ஸை உங்களுக்கு வந்து சேரணும், ஒரு டீட்டெயிலாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், ஒரு 5 நிமிஷத்துலையோ 10 நிமிஷத்துலையோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.